பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். எல்லா மக்களும் பிறப்பால் சமமே. அவரவர் செய்யும் செயல் வேறுபாடுகளால் மட்டுமே பெருமை வரும். வினாக்கள் விடைகள் நேரம். வினா எண் 1, மாண்பு உறுப்பினர் டாக்டர் எம் சுதாகர், மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற பேரவை வினா 746. காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு பாலம் கட்டித்தர அரசு ஆவணம் செய்யுமா? அதற்கான பதில், மங்களூர் விழுப்புரம் சாலையானது தேசிய நெடுஞ்சாலை 75 வேலூர் தேசிய நெடுஞ்சாலை கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ளது. காட்பாடி ரயில் நிலையம் கிலோமீட்டர் 56/200, முதல் பாலாறு பாலம் கிலோமீட்டர் 59/100 வரை உயர்மட்ட பாலம் அமைக்க மத்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக விரிவான திட்ட அறிக்கை DPR தயார் செய்வதற்கும் சாத்தியக்கூறுகளை ஆராயவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையின் மூலம் விழுப்புரம் மங்களூர் சாலை 4 வழித்தடமாக அகலப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மேலூர் மாநகருக்கு 20.50 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழித்தட புறவழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு நில எடுப்பு பணிகள் முடிவரும் நிலையில் உள்ளன. இப்புறவழிச்சாலை லத்தேரியில் துவங்கி பொய்கை மற்றும் தங்கக்கோயில் வழியாக நெல்வாயில் முடிவடைகிறது. தற்போது ரூபாய் 1042 கோடி மதிப்பிலான நில எடுப்பு பணிகள் உள்பட இத்திட்டத்திற்கான ஒப்புதல் மத்திய அமைச்சகத்தின் பரிசீலனையில் உள்ளது. இத்திட்டங்கள் செயலாக்கப்படும் நிகழ்வில் தற்போதுள்ள போக்குவரத்து நெரிசல் பெரிதளவும் குறையும். ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சாலையில் நடக்கும் வேலைகளின் தொய்வு குறித்தும் மற்றும் தமிழ்நாட்டிற்கு தேவையான மற்ற சாலை திட்டங்கள் குறித்தும் ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களை ஜூன் 2ஆம் தேதி நானே நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். மாநில அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் பட்சத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்ற ஒன்றிய அரசு தயாராக இருப்பதாகவும் முந்தைய ஆட்சியில் உள்ள இடர்பாடுகளை நீக்கினால் வரும் காலங்களில் சுமார் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் அனுமதி அளிப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக உள்ளதாக கூறி உறுதியளித்தார். இது மட்டுமல்லாமல் மத்திய சாலை நிதியிலிருந்து தற்போது தமிழகத்திற்கு அனுமதிக்கப்பட்ட 500 கோடி CRF சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் ரூபாயை முதல் முறையாக 1000 கோடி ரூபாயாக உயர்த்தியிருக்கிறார். தற்போது தமிழகத்திற்கு அளிக்கப்படும் சாலை பாதுகாப்பு நிதி 300 கோடி ரூபாயிலிருந்து 600 கோடியாக உயர்த்துவதாக உறுதியளித்தார். மாண்பு உறுப்பினர் டாக்டர் எம் சுதாகர். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இதன் வாயிலாக எங்க ஊருக்கு அட்லீஸ்ட் அந்த உயர்மட்ட மேம்பாலம் ஆராயத்துக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டதற்கு எனது காட்பாடி தொகுதியின் சார்பாக அட்லீஸ்ட் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.